ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்து ரொம்ப பேருக்கு இருக்கு. ஆனால் அன்னன்னைக்கு தான் தெரியும் நாங்கள் என்ன பண்ண போறோங்கிறது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக கார் ஓட்டுற மாதிரி இருக்கும், ஒரு நாள் இப்படி கிணத்துல குதிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கும் தயங்காம எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். இப்போ வந்து என் கூட நடிக்கிற பார்வதி அவர்கள் கிணத்துல குதிச்ச மாதிரி காட்டுறதுக்கு அப்படி ரெடி ஆயிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க பாருங்க. கிணத்துல குளிச்சுதான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்க கிணத்துல எல்லாம் குளிக்கல. இங்க பாருங்க, இப்படிதான் ஊரை ஏமாத்துறாங்க. பாருங்க பாருங்க மக்களே பாருங்க. அப்படியே பதட்டா அப்படியே வாங்க பார்வதி, பார்வதி, பார்வதி என்ன காட்சி உங்களுக்கு பாருங்க. கிணத்துல வந்து ஒரு தடவை குதிச்சாச்சு. அது வந்து ஒரிஜினல் பார்வதி குடிச்சு முடிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இவங்கதான் சரண்யா. அங்க பாருங்க எந்திரிச்சுங்க. இது வந்து என்னன்னா சினிமால வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஏன்னா தண்ணி இன்னும் எல்லாம் மிக்சர்லாம் இருக்கும்ல, அதனால காமனா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருப்பாங்க. சோ மிக்சர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். தண்ணி வந்து ஒரு மாதிரியான தண்ணி இருக்கும், அது எல்லாரோட ஸ்கின் டோனுக்கு ஒத்துக்காது. அதனால ஆரிஃபா வந்து இங்க வந்து நிக்கிற வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் ஜம்ப் பண்றது இவங்க. ஆனா ஒரு பாவப்பட்ட விஷயம் என்னன்னா, ஆரிஃபா குதிக்கும் போது என்னையதான் குதிக்க வச்சாரு இந்த டைரக்டர். இவங்க குதிக்கும் போது என்னையதான் குதிக்க வைக்கிறாரு இந்த டைரக்டர். பெண்களுக்கு மட்டும் தான் முன்னுரிமை, ஆண்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கிடையாது. பாம்பே போறேன், வேற வழியே இல்ல. அதுல எங்க டைரக்டர் வந்து டேக்கு நல்லா வரல, டேக்கு நல்லா வரலன்னு 10 டேக்கு போக வச்சுட்டாரு. சிங்க மாதிரி உள்ள போனா அசிங்கமா இல்லாம இருக்கேன். தண்ணி போற மாதிரி அடிச்சு இருந்தாலும் பரவாயில்ல. எங்க அம்மா உங்க அம்மா, ஐ லவ் சினிமா. ஸோ எந்த தொழிலுமே ஈஸியான தொழில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமா சினிமாக்காரங்களோட பொழப்பு இப்படிதான் இருக்கும். நாங்க என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், எதுவுமே எங்களுக்கு தெரியாது இங்க ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும். ஸோ ஏதாவது தொழிலை பத்தி ஒரு கிண்டல் அடிக்கிறதாவோ இல்ல வந்து ஒரு கமெண்ட் சொல்றதாவோ இருந்தா இனிமேல் அது பண்ணாதீங்க. சோ இன்னைக்கு இந்த கிணத்து சீன் நீங்க ஃபுல்லா ஆல்மோஸ்ட் கூடவே இருந்தீங்க. அடுத்த சீன் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் டேரக்டர் கூப்பிடுறாரு, வாங்க போலாம்.